ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்களே அப்ளை பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு சேவை மையத்திற்கோ இல்லை நெட் சென்டருக்கோ போக தேவையில்லை. நீங்களே உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டை ஈஸியாக ஆன்லைன் மூலயமா ஜஸ்ட்டு ₹60 டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் நெட் சென்டர்லையோ இல்லை சேவை மையத்துக்கோ போனீங்கன்னா அவங்க 200லேருந்து 250 வரைக்கும் அவங்க அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுளில் TNESevai.government.in இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இந்த பேஜில் உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணி இந்த கேப்சாவை என்டர் பண்ணி லாகின் கொடுத்துருங்க. அப்படி இல்லை, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பேஜுக்கே வரீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நியூ யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேம், உங்களோட நேம், டிஸ்ட்ரிக்ட், உங்களோட தாலுக்கா, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மின்னஞ்சல், உங்களோட ஆதார் கார்டு நம்பர், உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு தான் நீங்கள் அந்த TNE சேவை மையத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான லாகின் ஐடி இங்கே உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இங்கே கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே கீழே தெரியுற கேப்சா என்டர் பண்ணி சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெடி ஆகிடும். ஒன்ஸு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஹோம் பேஜுக்கே போயிடுங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டுனா இங்கே பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பயனாளர் உள்நுழைவு கொடுத்தினா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி இங்கே தெரிகிற கேப்சாவை என்டர் பண்ணி லாகின் பண்ணிவிடுங்க. நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸு உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே சர்ச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே வந்துடுங்க. இங்கே கீவேர்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இன்கம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் இன்கம் மட்டும் என்டர் பண்ணிவிடுங்க. இன்கம் என்டர் பண்ணி இங்கே சர்ச் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா REV-103 இன்கம் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளைங் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன். இது எந்த சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ஸ்டேட் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார்ம் அண்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தால் தான் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு, டின் நம்பர் இல்லை ட்ரேட் நம்பர், டீட்டெயில்ஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இங்கே மேண்டட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் உங்கள் ஸ்மார்ட் கார்டுனா உங்களோட ரேஷன் கார்டு, அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன், அப்புறம் பேன் கார்டுலாம் மேண்டட்ரி இல்லை, உங்களுக்கு இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் எதுவுமே கொடுக்கத்தால. இப்போ ஏதாவது லேப்டாப் வாங்குறதுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டு உங்கள் ஃபேமிலிக்கான இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட ரேஷன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, ஃபோட்டோ, செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட் அது டவுன்லோட் பண்ணி செல்ஃப் டிக்ளரேஷன் அதில் சைன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஃபீஸ் இந்த கவர்மெண்ட் எவ்வளோ இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இன்கம் சர்டிஃபிகேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹60 தான். இதே நீங்கள் அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஏதோ சேவை மையத்துக்கோ இல்லை நெட் சென்டருக்கோ போனீங்கன்னா இது $250 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ₹60 நீங்கள் பே பண்ணால் போதும், உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடச்சிரும். ஹவு டு அப்ளை இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் ஆன்லைன் கிளிக் த பிலோ ப்ரொசீட் பட்டன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா REV-103 இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் கேன் நம்பர், உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்க முடியும். அது நீங்கள் ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்ததுன்னா உங்கள் கேன் நம்பரை இந்த பாக்ஸில் கொடுங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, அப்ளிகன்ட் நேம், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் ஏதாவது ஒன்று இங்கே என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேன் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே வரும். அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர் கேனுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த ரிஜிஸ்டர் கேன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு இங்கே கேன் டைப் ஆதார் கார்டு பை டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டை இங்கே நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் டைப் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது உங்களுக்கு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அது மேண்டட்ரியில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளைசேஷன், இது நீங்கள் திருமதி, செல்வி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளைஷன் திருமதி அது மாதிரி இருக்கும், நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகண்ட் நேம், அப்ளிகண்ட் யார் நீங்கள் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ, கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் யார் பேர் பண்ண போகிறீங்க அவங்க பேர் என்டர் பண்ணிவிடுங்க. கீழே அவங்களோட பாலினம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க.
அப்புறம் அவங்களோட பேரை தமிழ்லையும் என்டர் பண்ணிவிடுங்க. இது வந்து அப்ளிகண்ட் பேரை தமிழ்லையும் என்டர் பண்ணிவிடுங்க. அப்புறம் விண்ணப்பதாரரின் அவரோட திருமண நிலை என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அப்ளிகண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவரோட உறவு முறை கீழே வந்து ஃபாதர் மதர் இருக்கும். நீங்கள் வந்து எது வேணுமோ ஃபாதர்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க, மதர்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் செலக்ட் பண்ணிட்டு ஃபாதரோட நேம் என்டர் பண்ணிவிடுங்க. ஃபாதரோட நேம் இங்கிலீஷ்லேயும் என்டர் பண்ணுங்கள், தமிழ்லையும் என்டர் பண்ணுங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும், அதையும் என்டர் பண்ணிவிடுங்க. அப்புறம் மதரோட நேம் இங்கிலீஷ்லேயும் என்டர் பண்ணிவிடுங்க, தமிழ்லையும் என்டர் பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலீஜியஸ் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. அவங்களோட ஜாதி என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. என்ன நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் படிக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் நாட் ஸ்டேட்டட்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்துருங்க. கீழே என்ன கல்வி தகுதி நீங்கள் என்டர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் விட்டுடலாம், அது மேண்டட்ரி இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் உங்கள் அப்ளிகன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களோட மாநிலம், உங்களோட மாவட்டம், உங்களோட வட்டம், உங்களோட கிராமம். இப்போ நான் கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட யூனிட், அது வந்து அட்மின் யூனிட், அது வந்து மேண்டட்ரியில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனாலும் விட்டுடலாம். உங்களோட ஸ்ட்ரீட் நேமை கொடுத்துருங்க. ஸ்ட்ரீட் நேம் வந்து தமிழ்லையும் கொடுக்கணும், இங்கிலீஷ்லையும் கொடுக்கணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், அதையும் தமிழ்லையும் என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட பிளாக்கு, உங்களோட அஞ்சல் பின்கோடு நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. அப்புறம் பில்டிங் நம்பரை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் பில்டிங் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க நம்பர் அட்ரஸ் தான் உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் இஃப் பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் கரண்ட் அட்ரஸ். உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸும் நீங்கள் கரண்ட்டாக இருக்க அட்ரஸும் சேம்னா இந்த செக் பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதும். ஓடிபி கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு சொல்லியிருக்கோம். அப்புறம் கீழே ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கேன் வந்து இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஒன்ஸ் உங்கள் கேன் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப அந்த மெயின் பேஜுக்கே வந்துடுங்க. மெயின் பேஜில் வந்து உங்களோட கேன் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கேன் வந்து கீழே காட்டும், பார்த்துக்கலாம். இப்போ அந்த கீழே கேனுன்னு காட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ரவுண்டுன்னு சொல்லி ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இது மூன்றையும் என்டர் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிடுங்க. ஓடிபி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. ஓடிபியை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் கேன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன கொடுத்தீங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வரும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் கேன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாமே வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர், உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க, என்ன அட்ரஸ், அவங்களோட சேலரி என்ன, எல்லாமே கேட்கும். அது எல்லாத்தையும் என்டர் பண்ணுவீங்க. நான் இப்போ டோட்டல் மெம்பர் வந்து 5 கொடுத்துட்டு நான் 1 by 1 எல்லார் நேமே ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாரோட பேர் எல்லாத்தையும் இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஃபாதர், மதர், எல்டர் சன், யங்கர் சன். அப்புறம் நீங்கள் அப்ளிகண்ட்னா உங்களுக்கு வந்து உங்கள் நேம் ஆட் பண்ணி ரிலேஷன்ஷிப் வந்து செல்ஃப்னு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. சப்மிட்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் என்டர் பண்ண சொல்லும். உங்கள் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் உங்களோட ஃபேமிலி கார்டு, அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து சைன் பண்ணி அதை திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மேண்டட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, அட்ரஸ், ரேஷன் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன், இந்த நாலு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அது 4 மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேண்டட்ரி, மற்றது மேண்டட்ரி இல்லை. எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே அப்லோட் பண்ணிடலாம். நான் ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணிட்டேன். அப்லோட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே ஆட் கொடுத்துருங்க. ஆதார் கார்டு ஆட் பண்ணி அப்லோட் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆதார் கார்டு அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, ஃபேமிலி கார்டு செலக்ட் பண்ணி நம்பர் 3ன்னு கொடுத்து ரேஷன் கார்டை ஆட் பண்ணி அப்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணி அதை சைன் பண்ணி அதை திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்பர் 4ன்னு கொடுத்து செல்ஃப் டிக்ளரேஷனை அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து 50 KB கீழே இருக்கணும், டாக்குமெண்ட் எல்லாம் 200 KB கீழே இருக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கீழே மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் அப்ளிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா சேவ்டு அப்ளிகேஷனில் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். கீழே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். 60 rupees எவ்வளோ பே பண்ணால் உங்களோட கஸ்டமர் நம்பர் எல்லாமே கேட்கும். கீழே அக்ரி கொடுத்து மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க.
மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் மோட் யூபிஐ மூலயமா, நெட் பேங்கிங், யூபிஐ கியூஆர் மூலமாக கியூஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான 60 ருபீஸ்க்கான கியூஆர் காட்டும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட ஜிபே மூலியமாவோ இல்லை ஃபோன்பே மூலியமாவோ ஏதோ ஒன்றுத்தில் ஸ்கேன் பண்ணி 60 ருபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் இது பை டிஃபால்ட்டாக இந்த பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்து ஹோம் பேஜுக்கு போயிடும். ஒன்ஸ் இது பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸிங் காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் ரெக்வெஸ்ட் பீயிங் ப்ராசஸ்டுன்னு காட்டுது. என்னோடய பேமெண்ட் நான் ஜிபே மூலிமா பண்ணிட்டேன், அதனால தான் இது இந்த மாதிரி காட்டுது. நீங்கள் இந்த மாரி காட்டும் போது ரெஃப்ரெஷோ இல்லை பேக் பட்டனோ கொடுத்துறாதீங்க. ஜஸ்ட் அதுவே லோட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எல்லாமே காட்டுறதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். இங்கே பிரிண்ட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட் ரெசிப்டை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒப்பிகை சீட்டு, நீங்கள் வந்து இது இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கான ஒப்பிகை சீட்டு, இது வந்து 60 ருபீஸ் நீங்கள் பே பண்ணதுக்கான ஒப்பிகை சீட்டு காட்டும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். உங்களோட கேன் நம்பர், அட்ரஸ், யார் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே காட்டும். நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டேட்டஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. திரும்ப இன்கம் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே திரும்ப ஹோம் பேஜுக்கே வந்து இன்கம் செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போயிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சேவ்டு அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது, ஏன்னா நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் ரெசிப்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் ரெசிப்ட், இன்கம் சர்டிஃபிகேட், பாபு எஸ் எல்லாமே இங்கே காட்டுது பாருங்கள். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். இப்போ ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் நம்பர் இங்கே பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் என்ன வியூ அப்ளிகேஷன் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு விஏஓ ஆஃபீஸ் நேம் பொற்பந்தல். நீங்கள் எந்த வில்லேஜில் இருக்கீங்களோ அந்த வில்லேஜோட விஏஓக்கு வந்து இந்த இன்கம் சர்டிஃபிகேட் இப்போ ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. அவர் உங்கள் விஏஓ ஒன்ஸ் இதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக இங்கேருந்து இந்த உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் விஏஓ வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் மக்களே, ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.